வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். நம்ம 12th பாலிட்டியில் புக் பேக் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெசனுக்கான புக் பேக். இந்திய அரசியலமைப்புன்ற லெசனுக்கான புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகள் எது பின்பற்றப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு பார்க்கலாம். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார்கள். கரெக்டு. அடுத்தது, நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை நீட்டிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இது இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில். அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்தது, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இது இந்த பாயிண்ட்டுக்கு இது சம்மந்தம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு, 1, 2 மட்டும் கரெக்டு. அடுத்தது, தேர்ட் கொஷின், அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு கேட்குறாங்க. எப்போ இது ஃபஸ்ட்டு நிர்ணய சபை ஆரம்பித்தது? டிசம்பர் 9, 1946. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க அரசியலமைப்பு முழுசாக எழுதுறதுக்கு. அப்போ இதில் ஆன்சர் எது? ஆப்ஷன் இ, லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 4ஆம் கேள்வி, மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 1969. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த டைமில் தான் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடும் பெயர் மாற்றப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்ம, மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எதில் பார்ப்போம்? முகவரி. அடுத்தது 6th கொஷின், முகப்புரை இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எதை குறிக்குதுங்க? நாம் என்ற சொல் இந்திய மக்களாகிய நாம். 7வது கேள்வி பார்க்கலாம். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இந்த வார்த்தை முகப்புரையில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கான ஆர்டர் கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாமே நம்ம 10th புக்கில் ஏற்கனவே படித்தது தான். 12th இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதில் படித்த விஷயங்கள் இதில் நிறையாவே வரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர் நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இதில் எது வரும்? இறையாண்மை, அடுத்தது சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 2, 4, 1, 5. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 8th கொஷின், மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுனா 250. அடுத்தது 9வது கேள்வி, அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4ல் எது கிடையாதுன்னா நிதி ஆயோக் கிடையாது. அடுத்தது 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம், அந்த டைம் டியூரேஷன் தான் கேட்டிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க? 9 டிசம்பர் 1946 ஆரம்பித்து எப்போ அது நடைமுறைக்கு வந்தது? 24 ஜனவரி 1950. ஆப்ஷன் இ கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படின்னா மாநிலங்களவைன்னு தான் சொல்லுவோம், ராஜ்யசபான்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது 12வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் நியமிக்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 333. இதே மாதிரி ஆங்கிலோ இந்தியனை குடியரசுத் தலைவர் நியமிக்கிற ஆர்டிக்கல் 331. இந்த 2 ஆர்டிக்கலுமே ஆர்டிக்கல் 331, 333 இது 2த்தையுமே சட்டத்திருத்தம் 104வது சட்டத்திருத்தப்படி கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கிலோ இந்தியன்லாம் இதை மாதிரி நியமிக்கிறது கிடையாது. அடுத்தது 13ஆம் கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கை எது? 234 தொகுதின்னு சொல்லுவோம்ல, இத்தனை உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 14ஆம் கேள்வி, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று கூறப்படுகிறது. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். இந்த 42வது சட்ட திருத்தத்தில் தான் அதிகமான திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதை ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. காரணமும் சரிதான். அப்போ கூற்றும் காரணமும் சரியானவை ஆகும். காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த கொஷின் 15th கொஷின், இதுவும் ஒரு கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம், இதுவரை அரசியலமைப்பு 100க்கும் மேல் திருத்தப்பட்டிருக்குது. நெகிழ்வுனா சில திருத்தங்கள் பண்ணிக்க முடியும் அதில். அதான் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட டைம் நம்ம அரசியலமைப்பை திருத்தம் செஞ்சுருக்கோம். அப்போ கூற்றும் காரணமும் சரியானவே. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதோட ஃபஸ்ட்டு லெசன் 12th
ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.